ஜுவல்லரி ஷாப்குள்ளே போனாவே நம்மளுக்கு ஆஃப் டே போயிடுதுங்க. பாப்பாக்கு இப்போ தான் எடுத்து முடிச்சுட்டு, சரி இவரும் எனக்கு எடுத்தே ஆகணும்னு சொன்னதுனால, முகப்பு செயின் பார்க்குறக்காக முகப்பு செயின் செக்ஷனுக்கு வந்துட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் பார்த்து வச்சுருந்தது மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். பட் அது வேறு இது வேறேங்கிறதுனால அதை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க. இந்த கழுகு டிசைன் கூட பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அந்த கேரட்டெல்லாம் சொல்ல தெரியாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா செயின் கூட வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் எடுப்பாக தெரியல. அதனால் அதுவும் ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க. இந்த 2 ஸ்டார் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இது வந்து செயினோட சேர்த்து போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இது கூட வந்து இன்னொரு சின்ன செயின் போட்டாவோ இல்லை சின்ன ஒரு நெக்லஸ் போட்டால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப சிம்பிளாக தான் எப்போவுமே போடுவேங்க. அதனால் எனக்கு இது ஓகேவாக தோணுனதுனால இது செலக்டடு பீஸாக எடுத்து வச்சுருந்தேங்க. இந்த டிசைனும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கழுகு மாதிரி தாங்க. அவ்வளோ ஒன்றும் பளிச்சுன்னு இல்லை. அதனால் இதுவும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுவும் செலக்டடு பீஸாக தான் எடுத்து வச்சுருந்தேன். பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு போடும்போது. இது வந்து சின்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா ஏதோ கேரட் ஏதோ சொன்னாங்க சம்திங். அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியலைங்க. பட் சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் செயினோடவே சேர்த்து வர்றதுனால நான் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க. பட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா செயினோடவே இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இது ஃபைனல் பண்ணி அவர் வந்து பக்கத்துலேயே ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். அவர் எதுவும் கவனிக்கலை. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் வந்து இதை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி இது வந்து ஃபைனல் பண்ணி அவங்கள வந்து எஸ்டிமேட்டெல்லாம் போட்டு கொடுக்க சொல்லி ஓகே பண்ணுறதுக்காக வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் ஃபோன் பேசிட்டு வந்த உடனே காமிச்சேங்க. இது பாருங்கள், இதுதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சரி செயின் இருக்குது, டைமண்ட் எங்கேன்னு கேட்டார். டைமண்ட் இதுதான், ஒவ்வொரு ஸ்டோன் இருக்குதுல்ல அதுதான் டைமண்ட் சொல்லி சொன்னேன். இது டைமண்ட் செயின் மாதிரி இல்லையே, நார்மல் மாதிரி இருக்குது, இது வேண்டான்னு சொல்லி ஒரே நிமிஷத்தில் வேண்டான்ட்டாருங்க. அப்போ தாங்க அதெல்லாம் அவங்க எடுத்துக்கொண்டு போய் வச்சாங்க. நம்ம செலக்ட் பண்ணினதெல்லாம் திரும்பவும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி திரும்பவும் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி திரும்பவும் அந்த முகப்பை எல்லாத்தையுமே செயின்களில் கோர்த்து மறுபடியும் ஒரு டைம் டெமோ காமிச்சேங்க இவருக்கு. அதுக்கப்புறமா தான் செலக்ட் பண்ணி வேறு ஒன்று வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க. அது எப்படி எடுத்தேன் அப்படின்னா, இந்த செயினோடு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 3,75,000 அந்த மாதிரி வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து தாலிக்கொடி வந்து சேஞ்ச் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லைங்க. ஏன்னா நம்ம தாலிக்குன்னு ஒரு கொடி வந்து சொல்லி செஞ்சு நம்ம அதில் தாலி கோர்த்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா. அதனால் எனக்கு அதை மாற்றுறதுக்கு மனசு வராதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 3 பவுனில் செயின் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நான் டைமண்ட் முகப்பு மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி எடுத்து அதில் வந்து கோர்த்து எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்டார் இருக்கிறதும் 3 ஸ்டார் இருக்கிறதும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, அவருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நேரம் குழப்பத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு செயின் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டேங்க ஃபைனலாக. அந்த கடையில் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா எப்படா நீங்கள் கிளம்புவீங்கிற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும். அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேங்க நான் அவங்கள பிடிச்சி. இப்போ பாருங்கள், நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையாருக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையுமே போட்டு பூஜை பண்ணி அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்து லாக்கரில் கொண்டு போய் வச்சிடலாங்க. நான் வந்து செயினும் முகப்பும் தனித்தனியாக எடுத்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க. எதனாலன்னா இதை பாப்பாங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நான் எனக்காக மட்டும் நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்க. பெரிய பொண்ணுக்காகவும் சேர்த்து தான் பண்ணுவேன். நாங்கள் 2 பேருமே மாற்றி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. சின்ன பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு ப்ரேஸ்லெட்டும் மோதிரமும் எடுத்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.